ஏம்மா எப்போ பார்த்தாலும் ஒரே டிஷ்ஷாக செய்கிற வேறு ஏதாவது புதுசாக செய்யமா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் அம்மா வந்து கேட்டிருக்கேன். ஆனால் அப்போல்லாம் தெரியல அது வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வேலைக்கு போயிட்டு வந்து செய்வாங்க. ஆனால் இதே வார்த்தையை வந்து இப்போ எங்கள் பாப்பா ட்ரஸ்ட் மீ எங்கள் பாப்பா எல்கேஜி தான் வந்து படிக்கிறா. ஒரு 4 வயசு தான் வந்து இருக்கும். ஆனால் அவள் வந்து ஏம்மா எப்போ பார்த்தாலும் உன்னே வந்து செய்கிற வேறு எதுவுமே உனக்கு புதுசாக செய்ய தெரியாதான்னு கேட்கும்போது அவ்வளோ கஷ்டமாக வந்து இருக்குது. ஏற்கனவே ரொம்ப டயர்டாக இருந்தது. சரி சிம்பிளாக எதனா பண்ணிக்கலான்னு பார்த்தா சரி இவ இப்படி கேட்டாலே அப்படின்றதுனாலே வந்து இதை பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு வழியாக வந்து அந்த ஷேப்பு அதெல்லாம் வந்து கொண்டு வந்துட்டேன். பரோட்டா தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவளை நம்பவும் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நம்மக்கிட்ட ஸ்டார்டிங்லேருந்தே எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக தானே வரும். அதுக்கப்புறமா தானே சொதப்போம். அந்த மாதிரி தான் வந்து எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த கலரு டெக்ஸ்சரு எல்லாத்தையும் அவளை வந்து பரோட்டானே நம்ப வச்சுட்டேன். நான் உண்மையாகவே அதான் வந்து செய்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிச்சனில் வந்து பார்த்துட்டு வந்து போயிட்டு இருந்தா. முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து நார்மல் பரோட்டாவை இந்த மாதிரி தட்டும் இல்லையா, அந்த மாதிரி வந்து நான் தட்டும் போது தான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த பரோட்டா வந்து இப்படி தனியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு வழியாக கொஞ்சம் பேட்ச் ஒர்க்கு அதெல்லாம் பண்ணி மேலே வந்து இந்த குழம்பெல்லாம் வச்சு வந்து அவளை நம்ப வச்சு வந்து கொடுத்துட்டேன். ஆனால் கேட்டால் பாருங்கள் ஒரு கேள்வி, பாப்பா இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டபோது நல்லா தான் மம்மி இருக்கு, இது பரோட்டா இல்லை ஆனால் சப்பாத்தி அப்படின்னு சொல்லிட்டா. இவ்வளோ பட்ட கஷ்டம் எல்லாமே இந்த இடத்துல வந்து வீணாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப அசிங்கமாக போச்சு. அப்புறம் என்ன, அசிங்கப்பட்டதுக்கு அப்புறம் மீதி சப்பாத்தியாவே பண்ணிட்டேன்.